ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போது ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஸோ நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது, ஸோ தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டோட ப்ளஸ் மைனஸ் அந்த ஆக்டில் என்னென்னலாம் போட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஃபுல் டெப்த்தாக பார்க்க வேணாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சரிங்களா, ஒரு 15 மினிட்ஸ் வீடியோக்குள்ளே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத பார்த்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்ட் போட்டாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி ஸோ எந்தெந்த ஆக்ட்லாம் போட்டாங்க, ஸோ எப்பப்பெல்லாம் போட்டாங்க அப்படின்றத பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் எந்த வருஷத்துலேருந்து இருக்கும் அப்படின்னா 1773 ஸோ அப் டு ரிப்பப்ளிக் வரைக்கும், சாரி அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். அண்ணே கட் பண்ணிடுங்க அதை மட்டும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டோட டேர்ம் பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1773 அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். சரிங்களா? 1947 வரைக்கும் இதோட டேர்ம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனி ரூல். கம்பெனி ரூல். ஸோ கம்பெனி ரூல் அப்படின்னா என்னென்னு அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமாக நம்மளை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த கம்பெனி ஆக்ட் போட்டு அந்த ஆக்டை இந்தியாவுக்குள்ளே கமென்ஸ்மெண்ட் பண்ணாத பீரியட் வந்து கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி ரூல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773 அப் டு 1857 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ 1858 அடுத்த ஆக்ட் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து க்ரௌன் ரூல். ஸோ க்ரௌன் ரூல் அப்படின்னா ஸோ டேரெக்டாக இது வரைக்கும் இந்த கம்பெனி ரூலில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்பெனியை காரணமாக வச்சு டேரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்தியாவை வாட்ச் பண்ணாமல் ஸோ கம்பெனியை ஒரு காரணமாக வச்சு கம்பெனி இங்கே எல்லா ரூல்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கம்பெனி ரூல்லையும் அதுக்கடுத்து ஆஃப்டர் 1858 ஒரு ஆக்ட் வரும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு. அந்த ஆக்டுக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்தியா வாட்ச் பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் இந்த சைடு கிரவுண்ட் ரூலில் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதோட டேர்ம் 1858 அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். சரிங்களா? ஸோ 1947 வரைக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆக்ட்லாம் போட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிற ஆக்டோட பேர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கடுத்து அதில் இருக்க முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் 1773. சரிங்களா? ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஃபர்ஸ்ட் ஆக்ட் போடுறாங்க. அதுக்கடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 போடுறாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஆக்ட் சார்ட்டர். சார்ட்டர் ஆக்ட் 1793. அதுக்கடுத்து ஃபோர்த் சார்ட்டர் ஆக்ட் 2. ஸோ இது சார்ட்டர் ஆக்ட் 1, இது சார்ட்டர் ஆக்ட் 2 1813. ஸோ அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 3 1833. சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட் பேங்க் சார்ட்டர் ஆக்ட் 4 1853. ஸோ அது நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் 1773 போட்டது அடுத்து 20 வருஷத்தில் அடுத்தடுத்த ஆக்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னா ஸோ கமர்ஷியல் ட்ரேடிங் லைசன்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடிங் லைசன்ஸ் இந்தியாவுக்குள்ளே அவங்கங்க வணிகம் பண்ணிக்கலாம், அவங்க இந்த பொருள்லாம் விற்றுக்கலாம். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ட்ரேடிங் லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த லைசன்ஸை எவ்ரி 20 years ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிகிட்டே வராங்க. சரிங்களா? இப்போ நம்ம இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஸோ 20 years ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் போட 1773 போட்டு ஒரு 20 years கழிச்சு ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் போடுறாங்க. சார்ட்டர் அப்படின்னா பட்டயம். ஸோ தமிழில் பட்டய சட்டம் 1, பட்டய சட்டம் 2, பட்டய சட்டம் 3, பட்டய சட்டம் 4ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பட்டய சட்டங்கள் மட்டும் 1773 ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேருந்து 20 years ப்ளஸ் பண்ணால் 1793, அதுக்கடுத்து 20 years ப்ளஸ் பண்ணால் 1813, அதுக்கடுத்து 20 years ப்ளஸ் பண்ணால் 1833, அதுக்கடுத்து 20 years ப்ளஸ் பண்ணால் 1853. சரிங்களா? இந்த ஃபார்மில் இருக்கும். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மட்டும் நடுவில் தனியாக இருக்கும், 1784 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ ரெக்டிஃபை தி டிஃபெக்ட்ஸ் ஃப்ரம் தி ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் போடுறாங்க. ஸோ எந்த ஆக்ட்டுமே முழுக்க ஸோ மக்களை திருப்திப்படுத்திடாது சரிங்களா. ஸோ அதில் ஒரு நிறை குறைகள் இருக்கும். ஸோ அந்த குறைகளை களைவதற்காக அதுக்கு அடுத்து ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்ட் தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் சரிங்களா. ஸோ இந்த ஆக்டை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு ஒரு பேரில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நிறைவேறும் பொழுது 1781 நிறைவேறும். ஸோ என்ன பேரில் நிறைவேறும் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ற பேரில் 1781 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நிறைவேறும் சரிங்களா. ஸோ அது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அஸ் நேம் ஆஃப் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 சரிங்களா. ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இது வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேரில் எந்த பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ற பேரில் 1781 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பட் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா இன் 1784 as பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ரைட். ஓகே, இது வந்து கம்பெனி ரூலில் 1773 1857 வரைக்கும். ஸோ 1853 57 வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ 1858 அப்புறம் ஸோ 1857 ஒரு கிரேட் ரிவோல்ட் நடந்திருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஸோ இந்தியாவோட இந்த ரூலிங் இதெல்லாமே என்ன கம்பெனிலேருந்து டேரெக்டாக இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது சரிங்களா. ஸோ அதனால் இதோட ஆக்டோட பேர் கொண்டு மாறுது. ஸோ என்ன பேரில் மாறுது அப்படின்னா எடுத்தோன்னே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சரிங்களா. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அதுக்கடுத்து கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1861. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் அதுவும் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் 1892. and fourth one so council of india act or minto morley reforms சரிங்களா. ஸோ மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆர் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ன்ற பேரில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஆப்வியஸ்லி 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வேர்டு இல்லை கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ரெண்டும் ஒரே பேர் தான் சரி. கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போதைய வைஸ்ராய் அப்போதைய செக்ரட்டரி கவர்மெண்ட் செக்ரட்டரி இவங்களோட பேர் அதில் சேர்த்து ரிஃபார்ம்ஸ்னு வச்சுருவாங்க சரிங்களா. ஸோ இது சேர்த்து 1909. ஸோ 1909 ஸோ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆர் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் 1919 சரிங்களா. அண்ட் அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த் ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அண்ட் லாஸ்ட் ஒன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சரிங்களா. லாஸ்ட் ஒன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கடைசியாக போட்ட ஆக்ட் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறது சரிங்களா. ஸோ எந்தெந்த ஆக்ட்டு எந்தெந்த வருஷம் போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் எப்படி இந்த 20 years இருக்க மாதிரி ஸோ இதில் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை சரிங்களா. ஸோ இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 61 92 இது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரைட்டு சரிங்களா. மேக்ஸிமம் இந்த ஆக்டை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸை கொடுத்துட்டு இதில் இருக்க மேட்டர்ஸை கொடுத்துட்டு அது எந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க ஸோ எந்த ஆக்டில் மாற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோங்கிறனால ஸோ வாட் இஸ் வாட்னு மட்டும் பார்த்தாலும் சரிங்களா. ஸோ இந்த ஆக்டில் இருக்க முக்கியமான விஷயங்களை இன்னும் 2 வீடியோ கழித்து கடைசியாக சொல்கிறோம் சரிங்களா. ஸோ எந்தெந்த ஆக்ட்லாம் முக்கியம் அந்த ஆக்டில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும் ரொம்ப முக்கியமான கிளியர் கட்டாக அது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தனியாக பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த ஆக்ட்ஸில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் ஆஃப் பெங்கால் சரியா. வங்காள கவர்னர் யார் ஸோ வங்காள கவர்னர் ஜெனரல் யார். ஸோ இந்த போஸ்டிங்லாம் எப்பப்போ மாற்றினாங்க ஸோ அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போடலாம் சரிங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்டில் அப்போக்கப்போ ஸோ இடையில ஒவ்வொன்றா வந்திருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸில் மொத்தமாக சேர்த்து ஒரு கிளியர் டேபிள் மாதிரி பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சரிங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ 1773 அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஸோ இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் வரைக்குமே சேர்த்து அப்பாயின்மெண்ட்ஸ் சேர்த்து பார்த்தலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் இந்த 1773 தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் போடுறாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே ஸோ பெங்காலில் ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அவர் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஸோ பெங்காலுக்குன்னு தனியாக ஒரு
கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் பேர் ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த வருஷம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1765. ஓகேவா? 1765 ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் யாருக்கான கவர்னர் பார்த்தீங்கன்னா பெங்காலுக்கான கவர்னர். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் ஸோ இந்தியாவோட இதுன்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்தியாவோட முக்கியமான இடங்கள்னு பார்க்கும்பொழுது மிக முக்கியமான இடங்கள் 3 இடங்கள். சரிங்களா? ஸோ ஒன்று பெங்கால், இன்னொன்று மும்பை, இப்போ இருக்கிற மும்பை, அப்போ பாம்பே, அதுக்கடுத்து மெட்ராஸ் பிரசிடென்சி. சரிங்களா? இந்த 3 இடத்துலையுமே சரிங்களா பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ இந்த 3 இடத்துலையுமே தனித்தனியாக ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து ராபர்ட் கிளைவை 1765 அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ் 1765. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஆக்ட் நம்ம இந்தியாவில் போடப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1773 என்ன பண்ணுறாங்க, தி கவர்னர் ஆஃப் பெங்கால் சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சரிங்களா? அவரோட போஸ்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னென்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருக்கிறத சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. சரியா? ஸோ அப்போ எந்த வருஷம் கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் போட்டது எப்போனா 1773. ஸோ அந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, ஸோ கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை மாற்றுறாங்க. ஸோ அது மூலியமாக வந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அஸ் வெல் அஸ் இப்போ ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருக்கிறவரை இனி வரப்போகிற காலங்களில் அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றணும் அப்படின்னா அப்போ அவரோட பீரியடில் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்கிறதும் வாரன் ஹேஸ்டிங் தான், லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்காலுங்கிறதும் வாரன் ஹேஸ்டிங் தான். ரைட்? ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அஸ் வெல் அஸ் லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகே, லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றணுன்னே இவர் என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க கவர்னர் ஜெனரல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மெட்ராஸ் அண்ட் பாம்பே இந்த 2 இடத்தோட கவர்னர்ஸ் யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் தனியாக பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அவரோட போஸ்டிங்கை மாற்றிடுறாங்க. ஆனால் கவர்னர் ஆஃப் பாம்பேவும் கவர்னர் ஆஃப் மெட்ராஸும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலை கேபிட்டல் அறிவிச்சனால அவரோட போஸ்டிங் மட்டும் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்காலை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதில் என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவர் தான் அந்த 2 கவர்னருக்குமே மேலே. ஸோ அப்போ யாரோட ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், யாரோட இதை ஃபாலோ பண்ணுங்கும் பொழுது அப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால் தான் அவங்க மீத 2 கவர்னர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டிங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். எந்த வருஷம் மாற்றுறாங்கன்னா 1773. சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்னர் ஆஃப் பெங்காலை அகைன் சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதனால் வரைக்கும் ஒரு அந்த பெங்காலுக்கு மட்டும் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ ஆப்வியஸ்லி கவர்னர் ஜெனரலாக மாற்றும் பொழுதேவே அவங்களுக்கு கீழே தான் மீது 2 கவர்னர்ஸ் வருவாங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானே பேர் ப்ரொமோட் பண்ணியாச்சு. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கையில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்ராக் 3 1833 என்ன பண்ணுறாங்க, ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பேர் மாற்றுறாங்க. ஸோ இதில் வந்தவர் ஃபர்ஸ்ட் ஆல் வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா ஃபர்ஸ்ட் வர. ஸோ ஆப்வியஸ்லி இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியாவை வில்லியம் பெண்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன உள்ள அர்த்தம், ஏன் இந்தியான்னு மாற்றம் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை ப்ரொமோட் பண்ணும் பொழுது ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க, அவரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் இந்தியாவை ஆனது போகிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே
அவர் தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அவர் கையில் தான் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸும் அவர் கையில் தான் இருக்கும். ஏன்னா ஆளாளுக்கு சட்டம் போடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்தியான்னு மாற்றினதுக்கப்புறம், கவர்னர் ஆஃப் இந்தியாவை மாற்றினதுக்கப்புறம், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இவங்க 2 பேரோட பவரையும் அபாலிஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இப்படி கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எந்த வருஷம் கவர்னர் ஆஃப் இந்தியாவும் டேரக்டாக கேட்காம, ஸோ இன் விச் ஆக்ட் legislative power of the governor of Bombay and governor of Madras are abolished அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ எந்த வருஷம் கவர்னர் ஆஃப் இந்தியாவை மாற்றுறாங்களோ அதே வருஷம் அவங்க 2 பேரோட பவர்ஸை அபாலிஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. சரியா? ஸோ இதில் எப்போ இந்த வருஷம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1833 ட்ராக் 3 நடக்குது. சரியா? அதுக்கு அடுத்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1858 கம்பெனி ஆக்டிலிருந்து க்ரௌன் ரூலுக்கு மாறுது. கம்பெனி ரூல்லேருந்து க்ரௌன் ரூலுக்கு மாறி வர ஃபர்ஸ்ட் ஆக்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் 1858 தான் மாற்றுறாங்க. ஸோ என்னவா மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கவர்னர் ஆஃப் இந்தியா Governor of India change into Viceroy of India, VICEROY. So Viceroy of India அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த வைஸ்ராய் மாத்துறாங்க அப்படின்னா, இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கிலாந்து கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே மாற்றணும். ஸோ இங்கிலாந்து கவர்மெண்ட் டேரக்டாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. இங்கிலாந்து கவர்மெண்ட் டேரக்டாக டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை மாற்றுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இந்தியாவோட ஹெட் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட பிளான். சரிங்களா? ஸோ இது மாற்றதுக்கப்புறம் இதில் வர ஃபர்ஸ்ட் ஆல் கேனிங். ஸோ கேனிங் எந்த வருஷம் மாற்றுறாங்க அப்படின்னா 1858 மாற்றுறாங்க. சரியா? ஸோ அப்போ கேனிங் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா as well as first viceroy of India. Right? So யாருன்னா கேனிங் தான் first viceroy of India as well as last governor of India. கேனிங் தான் இந்த வருஷம் மாத்துறாங்க, 1858 மாத்துறாங்க. சரியா? ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதை கண்டினியூ ஆகுது. எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். ஸோ 1947 வரைக்குமே. ஸோ இந்தியாவோட ஹையர் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அவர் தான் இந்தியாவோட ஹையர் அத்தாரிட்டி. ஸோ முதல் குடிமகனாக அவரை தான் நியமிக்கிறாங்க. ஸோ இந்த 1947 அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நிறைவேறுது. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஆஃப்டர் 15 அப்புறம் அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை மாற்றுறாங்க அப்படின்னா, வைஸ்ராய் என்ன மீனிங் சொன்னோம் அப்படின்னா சார் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே அவங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுறதுக்கு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தருக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எது வரைக்கும் இருக்காரு, 1947 வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்கை மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, இந்தியா தன்னை அவங்க ஆண்டுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே தேவையில்லை. ஸோ இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அகைன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றுறாங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. அப்போ 1833 ட்ராக் 3லுமே கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஆஃப் இந்தியா தானே மாற்றிருப்பாங்க அப்படின்னு டவுட் வரும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ற வேர்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த பாயிண்ட்க்கு போங்க. சரியா? ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு எப்போ கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் அப்படி நீங்கள் வில்லியம் பெண்டிக் போட்டுருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் வில்லியம் பெண்டிக் போட்டுருங்க. அதுவே தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ இருந்த மவுண்ட் பேட்டன். ஸோ மவுண்ட் பேட்டன்னா தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட். சரியா? சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் வார்த்தை இருக்கு. சுதந்திரத்திற்கு பின்ன்ற வேர்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் எங்கே போங்க, மவுண்ட் பேட்டன் போங்க. சரி, மவுண்ட் பேட்டனை இன்னும் எந்த வகையிலலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு பிகம் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் மவுண்ட் பேட்டன் தான். ஸோ லாஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு பிகம் கவர்னர் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் மவுண்ட் பேட்டன் தான். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் மட்டும்தான் கவர்னர் ஆஃப் இந்தியாவை இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ எவ்வளோ நாள் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1947 1948 வரைக்கும் தான் இருந்திருப்பார். ஸோ 1948 அப்புறம் இந்த கவர்னர் ஆஃப் இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் தான் ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜகோபாலாச்சாரி ராஜாஜின்னு சொல்லுவாங்கல்ல.
ஸோ ராஜாஜி தான் ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் கவர்னர் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட். ஸோ ராஜாஜி தான் 1948 இருந்து ரிப்பப்ளிக் வரைக்கும் இருக்கார். ஸோ 1950 வரைக்குமே ராஜாஜி இருக்கார். ஸோ இவர் தான் இந்தியாவோட செகண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் as well as the first Indian become governor of India after independence, as well as the last governor of India to be the last Indian to become governor of India after independence கேட்டாலும் யாருங்க ராஜாஜி தான். சரிங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் ராஜாஜி தான் கடைசி கவர்னர் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். ஸோ ஆஃப்டர் ரிப்பப்ளிக் அப்புறம் சரியா இந்தியா குடியரசாக தன்னை அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவராக பேர் மாற்றிடுறாங்க. சரிங்களா? 1950 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிப்பப்ளிக் அப்புறம் தி கவர்னர் ஆஃப் இந்தியா சேஞ்ச் இன்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றிடுறாங்க. சரியா? ஸோ அது மூலியமா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருங்க ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த போஸ்டிங் மாற்றப்படவில்லை. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் தனித்தனி பாயிண்ட்ஸாக ஒவ்வொரு ஆக்டாக பார்த்தா ஞாபகம் இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்தெந்த ஆக்டில் எந்தெந்த அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. சரிங்களா? யாரோட பதவியெல்லாம் மாற்றிருக்காங்கிறது பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த வர வீடியோவில் சைமல்டேனியஸாக இனிமேல் பாலிட்டியில் பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டும் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் அடிக்கடி நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ள ஸோ அந்த மாதிரி வரக்குள்ள இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் வர கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில்லாம் எப்போ போட்டாங்க, அந்த கவுன்சில் எந்தெந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக சரிங்களா ஸோ டயார்ச்சி சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி முக்கியமானது என்ன சொல்கிறது யூனிட்டரி சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தாங்க. சரி, அது மாதிரி எதெல்லாம் டவுட்டாக இருக்கும் அதெல்லாம் தனி டயக்ராம் மாதிரி இன்றைக்கி போட்ட மாதிரி தனியாக போட்டு நம்ம பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, கீப் வாட்சிங். கடின உழைப்பு வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.